வணக்கம் நேயர்களே. நம்முடைய எதிரி நமது பழக்க தோஷம்தான். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு. நமக்கு எதிரி வெளியில் இருப்பார் நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாவி. நம்முடைய எதிரி நமக்குள்ளே தான் இருக்கிறார். பெரும்பாலும் நம்முடைய பழக்க தோஷமே நமக்கு பல நேரங்களில் எதிரியாக இருக்கிறது. அது எப்படி பார்க்கலாம். ஒரு சின்ன கதையை பார்ப்போம். உரைக்கல் அப்படின்னு ஒரு கதைங்க. உரைக்கல், டச் ஸ்டோன் சொல்கிறோம். இது என்னென்னா, அதாவது இந்த கூழாங்கற்கள் இருக்குல்ல, கூழாங்கற்கள், இந்த கூழாங்கற்களை எடுத்து கையில் வச்சு பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். ஏன்னா தண்ணிக்கு அருகிலேயே இருக்கும், இல்லை தண்ணிக்குள்ளேயே இருக்கும். சில்லுன்னு இருக்கிற கூழாங்கற்கள் சாதாரண கூழாங்கற்கள். ஒரு சில கூழாங்கற்கள் எடுத்திங்கன்னா அப்படியே சூடாக இருக்கும். அந்த சூடான கூழாங்கற்கள் தான் நம்ம உரைக்கல் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு 10 லட்சம் கூழாங்கற்களில் ஒரு கூழாங்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 கோடி கூழாங்கற்களில் ஒரு கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உரைக்கல் அதுக்கு என்ன சிறப்புத்தன்மைனா, அந்த உரைக்கல்லை வச்சு நீங்கள் எந்த இரும்பில் தேய்ச்சிங்கனாலும் அது தங்கமாக மாறிடும். எந்த இரும்பில் இல்லை எந்த உலோகத்தில் தேய்ச்சிங்கனாலும் தங்கமாக மாறிடும். ஆக அது வந்து கிடைத்தற்கரிய ஒரு கூழாங்கல். அதுக்கு வந்து உரைக்கல்னு சொல்கிறோம். டச் ஸ்டோன் எதை டச் பண்ணாலும் கோல்டாக மாறிடும். டச் ஸ்டோன்னு பேர். இந்த தகவலை ஒரு இளைஞன் ஒரு நூலகத்தில் ஒரு புத்தகம், பழைய புத்தகம் கொண்ட புரட்டி பார்க்குறப்ப கண்டுபிடிக்கிறான். அவன் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு கடல் ஓரமாக, கடற்கரை ஓரமாக, கூழாங்கற்கள் நிறைய கொட்டி கிடக்கிற கடற்கரை ஓரமாக டென்ட்டு போட்டு உட்காந்து நாள் கணக்கில் வாரக்கணக்கில் உட்காந்து கூழாங்கற்களை தேடிட்டு இருக்கான். அவனுடைய வேலை என்னென்னா, ஒரு கூழாங்கல்லை எடுப்பான், கையில் பிடிச்சி பார்ப்பான், சில் அப்படின்ற தன்மை இருக்கும், தூக்கி எறிஞ்சிடுவான். கல்லை எடுப்பான், அப்படியே உணர்ந்து பார்ப்பான், சில்லுன்னு இருக்கும், தூக்கி எறிஞ்சிடுவான். எடுக்க உணர்ந்து பார்க்க தூக்கி எறிய, எடுக்க உணர்ந்து பார்க்க தூக்கி எறிய. இப்படி ஒரு நாள் பூரா பண்ணிக்கிட்டே இருக்கான். வெறும் சில்லான கல்லாக தான் இருக்குது. அந்த சூடான கல் கிடைக்கவே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. டென்ட்டை பக்கத்தில் தள்ளி 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 போட்டு, கூழாங்கற்கள் இருக்க இடத்துக்கு தள்ளி தள்ளி போட்டு, எடுக்க வச்சு பார்க்க சில்லன்றக்கும் தூக்கி எறிய, எடுக்க வச்சு பார்க்க தூக்கி எறிய, எடுக்க வச்சு பார்க்க தூக்கி எறிய. இப்படி பண்ணியிருக்கான். அது அப்படி பழக்கமாக ஆயிடுச்சு. ஒரு 40,000 கல் கழிச்சு ஒரு கல் அவன் எடுத்து வச்சு பார்க்குறான். சூடாக இருக்குது. அது சூடுன்னு உணர்றதுக்குள்ளே கல்லை தூக்கி எறிஞ்சிருது கடலுக்குள்ளே. ஏன்னா 40,000 தடவை பண்ணிட்டான். திரும்ப 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 அந்த வேலையை பண்ணிட்டான். 40,000 தடவை சூடுன்னு உணர்றதுக்குள்ளே, அந்த உணர்வு வந்து மூளைக்கு போகிறதுக்குள்ளே கல்லை தூக்கி கடலுக்குள்ளே எறிஞ்சிட்டான். ஐயோ, உலோகத்தை தங்கமாக்குகிற கல்லை இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி நொந்து போயிட்டான். நிறைய விஷயங்கள் அப்படி தாங்க. நம் பழக்க தோஷத்தின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை விட்டுருவோம், நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுருவோம். பழக்க தோஷம்தான். நல்ல விஷயங்களை பழகிக்கொள்ள கூட மாட்டோம். பழக்க தோஷம்தான் காரணம். நம்முடைய வெற்றி இயலாமைக்கு, வெற்றி கிடைக்காமைக்கு பல நேரங்களில் பழக்க தோஷம் ஒரு காரணம். ஒரு நண்பர் கூட சொல்ல முடியாது, ஒரு தெரிந்த முகம் ஒருத்தர் பார்த்தேன். வேலைக்கு போயிருந்தார். திடீர்னு பார்த்தா வேலையை விட்டார். ஏன் அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு வர சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சார், என்ன இருக்குது, காலையில் 4 மணி ஷிஃப்ட் நல்லது தானே, டிராஃபிக்கில் ஜாமே இருக்காது, நீங்கள் பாட்டு ரிலாக்ஸ்டாக போய்ட்டு வரலாமேன்னு. இல்லை சார், என்னால் 7 மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்பட்டேன், அதுக்கு முன்னாடிலாம் எந்திரிக்க முடியாது சார். 3 மணிக்கு நான் எந்திரிச்சு 4 மணிக்கு நான் போய் தூக்கம் வந்துக்குமோ வர சார், நமக்கு ஒத்துறா சார். பாருங்கள், பழக்க தோஷம். 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு யாருக்கு அவர் சொல்லிக் கொடுத்தா? அவராக 7 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு பழகி ஒரு நல்ல வேலை வருகிற போது தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார். அவருடைய எதிரி பழக்க தோஷம் தானே சார். ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு, சர்க்கரை சத்து. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, சர்க்கரை போடாமல் தேநீர் குடிங்க, சர்க்கரை போடாமல் காப்பி குடிங்கன்றார். நம்ம ஆளால் ஒரு நாளைக்கு 7 காப்பி குடிக்கிற ஒரு ஆளால் முடியலை. ஏன்னா சர்க்கரை போட்டே குடிச்சு பழகிட்டார். 40 வருஷம் 45 வருஷம். திடீர்னு சர்க்கரை போடாமல் குடிக்கினா அவரால் முடியவே இல்லை. சர்க்கரையை குறைச்சி பார்க்குறாரு, சர்க்கரை இல்லாமல் பார்க்குறாரு, அவரால் முடியல. திரும்ப சர்க்கரை போட்டு காப்பி குடிக்கிறார், உடம்புக்கு எடுத்துக்கிறார். பாருங்கள், நம்முடைய பழக்க தோஷம் தான் நமக்கு எதிரி. பெரும்பாலும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடைமுறையில். நோய்வாய்ப்பட்டவர்கள் இதை செய்யாதீங்கன்னா அதுதான் செய்வாங்க. ஏன்னா பழகிட்டாங்க. அப்படி நம்ம தொழிலில் ஒரு சில விஷயங்களை மாற்றினா நம்ம கூட கொஞ்சம் ஆர்டர் வரும்னா கூட நம்ம மாற்ற தயாராக இல்லை. ஒர்க்கிங் டைமை மாற்றலாம், ஆட்களை மாற்றலாம், செய்கிற முறைகளை மாற்றலாம். இதெல்லாம் மாற்றினா நமக்கு செலவுகள் குறையலாம், நமக்கு வந்து வருமானம் கூடலாம். ஆனாலும் நம்ம மாற்ற தயாராக இல்லை. ஏன்னா பழக்க தோஷம், பழகிட்டோம். அப்படி இப்படி இருந்துச்சு சார், வடை 2 போட்டோம் சார், என்ன சார் இப்போ இந்த பழக்க தோஷம் நமக்கு வந்து நல்ல பழக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம பற்றி யோசிக்க போகிறதே இல்லை. சில நேரங்களில் பழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிற போது
நல்ல பழக்கமே சில நேரங்களில் நமக்கு வந்து வருமானத்தை தராத போது, நல்ல பழக்கமே நமக்கு வந்து அந்த நல்ல விஷயங்களை நமக்கு தராத போது மாற்றிக்கொள்ள நாம் தயாராக வேண்டும். இந்த பழக்க தோஷத்தை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் தான் நமக்கு பிரச்சனையே. நான் வந்து தொழிலுக்குள்ளே வேலைக்குள்ளே போல நம்ம இயல்புக்குள்ளே வரேன். இந்த சர்க்கரை சத்தை எடுத்துக்கோமே. டாக்டர் என்ன சொல்கிறாரு, காலைல வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. காலைல வேகமாக எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, வாக்கிங் போக முடிய மாட்டேங்குது. எப்படி தான் பண்ணுறது? பழக்க தோஷத்தை மாற்றியே ஆகணும் இல்லையா? எப்படி மாற்றுவது? என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் 48 நாட்கள், ஒரு மண்டலம்ன்றாங்க, 48 நாட்கள் தொடர்ந்து செய்தீர்களே ஆனால் அது உங்களுக்குள் ஒரு அங்கமாக ஐக்கியமாகிவிடும்ன்றாங்க. ஆக ஒரு விஷயத்தை பல்ல கடிச்சிட்டு 48 நாள் எப்படி பண்ணுறது? இன்னொன்று, ஒரு புதிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்கிற போது நம்மளை நாமே நிறைய மோட்டிவேட் பண்ணுங்க. காலையில் வாக்கிங் போக சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க, உடற்பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 4 நாள் பண்ணுறீங்க, ஒரு வாரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுங்கள், 4 பேரை கூப்பிட்டு போடுங்க, சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பண்ணிட்டேன், நல்லா பண்ணிட்டேன், ஒரு வாரம் பண்ணிகிட்ருக்கேன், நான் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட விட்டுட்டேன், நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே தட்டி கொடுத்துங்க, 4 பேருக்கு ப்ராபகண்டா பண்ணுங்கள். போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, சார் பாருப்பா எப்படி மாறிட்டார், முன்னாடிலாம் பாரு நல்லா படுத்துவார் காலைல 6 மணிக்கு, இப்போ பாரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவரை மாதிரி மாறுறதுக்கு தயாராக இருக்கணும்ப்பா அப்படின்லாம் சொல்லி 4 பேர் என்கரேஜ் பண்ண நாமும் ஊக்கம் பெறுவோம். இந்த மாதிரி நம்மளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறதும் பிறர் மூலமாக நம்ம மோட்டிவேட் ஆகிறதும் நம்முடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வெகுவாக உதவும். ஒன்று, நம்ம கஷ்டப்பட்டு பழக்கத்தை ஒரு வாரம் 10 நாள் கொண்டு வந்து 48 நாள் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். இன்னொன்று, நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கணும். 3வது, பலரிடமும் நம்ம சொல்லி அவர்களுடைய பெருமையும் அவர்களுடைய பாராட்டையும் நம்ம வாங்கணும். 4வது, இது சார்ந்த நல்ல விஷயங்களை இப்படி பண்ணினா நம்ம நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியும், இதை தவிர்த்துட்டா நமக்கு நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நல்ல விஷயத்தை திரும்ப 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 மனசுக்குள்ளே நாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து அந்த நல்ல பழக்கத்தை நம்மோடு ஒன்றாக ஐக்கியமாக்கி கொள்ள முடியும். ஆக நம்முடைய பழக்க தோஷம் பல நேரங்களில் நமக்கு எதிரியாக இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால், உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டுமானால், நாம் பிறரை விட ஒருபடி உயர்ந்து நிற்க வேண்டுமானால் நல்ல பழக்க வழக்கங்களை அப்போது நாம் பழைய பழக்க வழக்கங்களுக்கு மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பழக்க தோஷத்தை மாற்ற வேண்டும். எது நமக்கு நன்மை தருமோ அந்த புதிய பழக்க வழக்கத்தை, புதிய பழக்க தோஷத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ப்ராசஸ் இதுதான். முதல்ல கஷ்டப்பட்டு பழக்கத்தை 48 நாள் கொண்டு போகணும். இடையில நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். 4 பேருக்கு ப்ராபகண்டா பண்ணி அவங்களுடைய பாராட்டை பெறணும். தொடர்ந்து இதற்கான நன்மைகளை நாம் மனதுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தால் புதிய பழக்க வழக்கங்களை, புதிய பழக்க தோஷங்களை நமக்குள் உருவாக்கி கொண்டு நாம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியும். நன்றி, வணக்கம்.